வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, வாழ்க்கை எனும் கடலில் நீ இப்பொழுது தத்தளித்துக் கொண்டு இருக்கின்றாய். உன்னை எப்படி நான் கரையேற்றுவது பார்ப்பதுதான் எனக்கு முக்கியமான கடமை. நீ சில பேரின் மீது அதிகமான அன்பு வைத்திருக்கின்றாய். ஆனால் அவர்களோ உன்னுடைய உண்மையான அன்பை புரிந்து கொள்ளாமல் மற்றவர்களின் அன்பிற்காக ஏங்குகிறார்கள். இப்பொழுதுதான் உன் துணையை சந்தித்து விட்டு வந்தேன். அவர் என்னிடம் சொன்னதை நான் உன்னிடம் சொல்கின்றேன், பொறுமையாக கேள் தங்கமே. நீ தேவை என்ற வரையில் அவருடைய உறவு உனக்கு தேவைப்பட்டு விட்டது. இப்பொழுது கால சந்தர்ப்பத்தால் நீங்கள் இருவரும் பிரிந்து இருக்கக்கூடிய நிலைமை வந்துவிட்டது. இருந்தாலும் உன்னை அவரால் மறக்க முடியவில்லை, மன்னிக்கவும் முடியவில்லை. அந்த இரு மனதோடுதான் உன் துணை இப்பொழுது இருக்கின்றார். உன்மேல் கோபம் இருக்கிறது தவிர வெறுப்பு இல்லை தங்கமே. பாசம் இருக்கிறது, ஆனால் அதை எப்படி வெளிக்காட்டுவது என்று தெரியாமல் தவித்து கொண்டு தான் இருக்கின்றார். ஆனால் உன்னுடைய ஞாபகம் அவருடைய மனதில் அதிக அளவே இருக்கின்றது. அவர் என்னிடம் பேசும் பொழுது என் துணையை என்னுடன் எப்படியாவது சேர்த்து வையுங்கள் அப்பா என்று மனமுருகி வேண்டினார் தங்கமே. அவருடைய வேண்டுதலை நிச்சயம் நான் நிறைவேற்றி வைப்பேன். என் பிள்ளைகள், நீங்கள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் பிரிந்து இருப்பதை பார்த்து என் கண்கள் கலங்குகின்றது. இந்த நிலைமை நிச்சயம் கூடிய விரைவில் மாறும் தங்கமே. அவர் பேச வருகையில் நீ நிச்சயம் பேசிவிடு. முன்பு நடந்த மன கசப்புகளை எல்லாம் மனதில் வைத்து கொண்டு எக்காரணத்தும் கொண்டும் பேசாமல் இருக்காதே. அவர் மிகவும் காயப்பட்டு விட்டார். அந்த காயத்திற்கான மருந்தாக நீ இரு தங்கமே. நிச்சயம் கூடிய விரைவில் இந்த நிலைமை அனைத்துமே மாறும். நீங்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து இணைவீர்கள். அந்த காலம் வெகு தொலைவில் இல்லை, இதோ கூடிய விரைவில் வந்துவிடும். சந்தோஷமாக வாழப் போகின்றாய். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.